எப்படி அடின்னு பாரு. என்னமா அது? ஏமா இப்படி சூடு போட்டுக்கிறீங்க? நாங்க எத்தனையோ தடவை இதுக்கான காரணத்தை கேட்டோம், நீங்க சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லினா நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோமா? சொல்லுங்கம்மா, எதுக்காம சூடு போட்டுக்கிறீங்க? சொல்லுங்க. மாப்பிள்ள எந்த வருஷத்துல இந்த பௌர்ணமி நாள்ல உங்க அம்மா பேசியிருக்காங்க இப்ப பேசுறதுக்கு? கூட பிறக்காத தம்பியா இந்த வீட்டுல நாயா உழைச்சிட்டு இருக்க நானே பலமுறை கேட்டும் சொல்லாம மறைக்கிறாங்கன்னா நாமெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாத அளவுக்கு வேதனை அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. மனசுல எரியிற நெருப்பு அணைக்கிறதுக்காகத்தான் இப்படி கையில சூடு போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷத்தை நம்ம கிட்ட சொல்றவங்க அவங்க பட்ட வேதனையை சொல்லாம மறைக்கிறாங்கன்னா நாமும் வேதனை படக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்னைக்கு அவங்களா இந்த விஷயத்த சொல்றாங்களோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதா அவங்க வயித்துல பிறந்த உங்களுக்கும் அவங்க கையால சோறு சாப்பிடுற எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். வணக்கம்மா. ஏண்டா கூட்டுற மாதிரி பாவலாவ பண்ற?
சுத்தி சுத்தி கூட்டி தரைய குண்டு குழிமா ஆக்கி புட்டிய. உடம்பு கொஞ்சமாவது வளையுதா? மூக்கு பிடிக்க திங்கறல. என்னடி எங்க ஊர் பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? பின்ன என்னங்க, 1 மணி நேரமா ஒரே இடத்த பெருக்கிட்டு இருக்கா. பாவண்டி, அவனுக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் கிடையாது. ஊர்ல ஒரு காலத்துல அவங்க குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம். இவன் தாத்தா யானை மேல ஏறி இருக்காரு. இவன் அப்பா குதிரை மேலேயே ஏறி வயல்வெளியெல்லாம் பார்வையிடுவாரு. பாவம் இப்ப நொடிச்சு போட்டாங்க, சோத்துக்கு வழி இல்ல, அதான் கூட்டியாந்த. இங்க காரு பங்களா வாழுது, இதுல ஒரு பேட்டையில ஒரு கௌரதியா இருக்கட்டுமே என்னதான். பேருதான் பெத்த பேரு. மங்கம்மா வேலைக்காரனை வச்சிருக்கான்னு ஊரே பேசுது. இந்த லட்சணத்துல இவருக்கு சப்போர்ட். ஏரியா பயலுவா அப்படியா பேசுறானுவா? ஐயோ டேய், இனிமே நீ அம்மா கீழே வேலை செய்ய வேண்டாம், என் கீழே வேலை செய். தொடப்பத்தை கீழே போடு, தொடவுகோல புடி, கடைக்கு வா. ஆனா சோத்துக்கும் தூக்கத்துக்கும் இந்த பைய இங்கதான் வருவான். வாடா. வேற எங்க போவீங்க? இவர் சாவிய பிடிக்கிறதுக்கு ஒரு பாவி. அம்மாடி, சட்டு புட்டுன்னு தட்டுல 4 இட்லி போட்டு கூட. உங்களுக்கு தான் வீட்டுல பொண்டாட்டி இருக்காங்கல்ல. ஏமா வீட்லயே நாஷ்டா துண்ணுன்னு இருந்தா அழுத்து போகாதா? அதான் வெளி நாஷ்டாவுக்கு வந்தேன். சீக்கிரம் கொடுமா. அண்டா அப்படியே எனக்கு ஒரு 5 இட்லி குடு சொல்லு. ஏண்டா நேத்து ராத்திரி தலை நோவுன்னு 15 இட்லி கேக்குற? தலை தானே நோவுதுன்னா ஓகேயா? ஏமா குடுமா. இது ஒரு பீடகராகி. ஒரு 2 இட்லி குடுமா. 3 இட்லி குடு சொல்லு. இந்தாங்க காசு. என் கணக்கு தான். ஏயா, உனக்காக வீட்ல தேங்காய் பால் ஆப்பமோ செஞ்சு வச்சு நிக்கிற, இங்க வந்து துன்றியே, இது நியாயமா? என்னடி என்னமோ கண்ணகி கணக்குல வந்து நியாயம் கேக்குற? ஆப்ப மாடியாது, ஆட்டு தோல் கணக்குல இருக்குது. அதுவே அம்மா கையால சுட்ட இட்லி இப்ப பூத்த குண்டு மல்லிகை மாதிரி குபுக்குன்னு இருக்குது பாத்தியா? இல்லையா இருக்கும், அத வச்சுட்டு வீட்ல போய் துண்ணு போயா. என்னது வீட்ல இருக்கிறத துன்றதா? ஏண்டி, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போயிருந்தா அந்த ஏ படமே பாத்துக்க முடியாதுல்ல? அதே இருக்கட்டும், தினமும் விதவிதமா ட்ரெஸ் போடுறியே, அப்படி உன்கிட்ட எத்தனை ட்ரெஸ் தான் இருக்குடி? ஐய, நான் வீட்ல இருந்தேன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் மாத்துவேன். எங்க வீட்டு வேலைக்காரியே பட்டு புடவை தான் கட்டுவானா பாத்துக்க. பிறந்தா உன்ன மாதிரி பிறக்கணும்டி. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்க அண்ணன் புதுசா ஒரு மாருதி கார் வாங்கியிருக்கு. மாருதி காரா? ஏற்கனவே ஒரு கார் இருக்குல்லடி? ஐயா, அது ஓல்டு ஃபேஷன். ஆமா, 2 கார் இருக்குன்னு சொல்ற, பின்ன ஏண்டி நடந்தே வர ஸ்கூலுக்கு? எனக்கு இந்த மாதிரி ஜாலியா நடந்து வருதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களை மாதிரி ஏழைங்க கூட நடந்து வருதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீடு வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். யாருமா அது? சும்மா பார்த்தேன். அப்பாடி போயிட்டாளுங்க. செம்பகப்பு கண்ணத்துல சந்தனத்தை பூசுங்கடி, சின்ன பொண்ணை சுத்தி வந்து தந்தானத்தை போடுங்கடி. தந்தன தந்தனனா தந்தன தந்தன தந்தனனா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தனா தந்தனா தந்தன தந்தன தந்தானா. ஆவணி நாசத்தில் ராவணி கட்டிய பூவே, ஒரு மாமன் நினைப்பில்
ஒரு கட்டி பேடி கொடுங்கண்ணே. அடடே அன்னைக்கிளியா? என்னப்பா சௌக்கியமா? அட கிளி இப்போ பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா குளு குளுன்னு இருக்குடா. நீ வீட்டுக்கு போ, அண்ணன் தேடுவாரு. என்னய்யா பாப்பா கையில பைத்த குடுத்து மடக்குறியா? நானும் தான் மாங்குன்னு ட்ரை பண்றேன். இந்த அன்னக்கிளி படியவே மாட்டேங்குதே. நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? தண்டத்துக்கு. நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவளை கூட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்துருப்ப. அந்த அது ரொம்ப கஷ்டப்படுது. அடிக்கடி நீ மாலு வேடிக்கினேன்னு வச்சுக்க, அந்த பொண்ணை நம்ம கோத்துக்கலாம். இட்லி என்ன விலை? 30 பைசா. அன்னைக்கு 20 பைசா கொடுத்த. அதெல்லாம் அப்ப அந்த விலைவாசிலாம் ஏறி போச்சுல்ல. சரிதான், ஆளுக்கு 4 இட்லி கொடு. ஒரு தும்பு தூசி செப்பட்ட அவள் தான். அதெல்லாம் இருக்காதானே. அப்படி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோ, இட்லிக்கு நீ துட்டே தர வேணாம் போ. இரு பொறுமை இரு. குடுமாப்ல தர மாமா. இப்படி 4 கிராக்கி வந்ததுன்னு வச்சுக்கோ, நமக்கு அழிச்சிலே இல்ல. எல்லாத்தையும் சீக்கிரம் ஊத்துட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். இட்லியில முடிவு சொல்லு, நவுந்தலாம். டாய் சோமாரி, இட்லி துண்ணுட்டு டபாய்க்கலான்னு பாக்குறியா? ஹாய், மரியாதையா கையெடுத்துரு, இல்ல பேஜாராயிடுவேன். துண்ண இட்லி துட்டு கேட்டா பேஜார் ஆயிடும். போட்டான் உங்க பையன் ராமு அடிபட்டு ரிக்ஷால கொண்டு வராங்க. ராமு, ராமு, என்ன ஆச்சுப்பா? அது ஒண்ணு இல்லக்கா, 4 ரவுடி பசங்க இட்லி வாங்கி சொன்னானுங்க. துட்டு கேட்டா ராமு அடி அடின்னு அடிச்சுட்டானுங்க.
அங்கங்க புள்ளைங்களை போய் வெட்டிட்டு வாங்கடானா பேரோட புடுங்கிட்டு வருதுங்க. எனக்கு வந்து வாச்சிருக்கிற ஒரு புள்ள பழிய வந்த சண்டையில அடி வாங்கிட்டு வந்து நிக்குது. டேய், ஏழையா இருக்கலாம்டா, ஆனா கோழையா இருக்க கூடாது. நல்ல மனுஷனா இருந்தோம் உங்க அப்பாவுக்கு தைரியம் இல்லாதனால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. என் புள்ள 4 பேரை காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஆனா நீ 4 பேர் ஒன்ன காப்பாத்துற அளவுக்கு வந்துட்ட. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. அம்மா என்ன அம்மான்னு கூப்பிடாத. உன்னை அடிச்சு போட்டவன நீ தனி ஆளா நின்னு என்னைக்கு அடிச்சிட்டு வரையோ அன்னைக்கு தானே உனக்கு அம்மா. என்ன காணி புள்ள அடிபட்டு வந்திருக்குது, ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம இப்படி ஆத்திரப்படுறிய? என் நிலைமை தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஐயோ, என்னப்பா கையில ரத்தம்? நம்ம ராமுவை காப்பாத்த ரவுடியோட சண்டை போட்டாரு, கத்தி பட்டுருச்சு. கையை காட்டுப்பா. அம்மா, தம்பி நீ யாருப்பா? என் கையில ரத்தத்தை பார்த்து துடிச்சு போனீங்களேம்மா. இப்படி என் மேல பாசம் வைக்கிறதுக்கு ஒரு தாய் இல்லாத அனாதமானா ஊர் பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. காத்தடிச்ச திசையில கால் போன போக்குல போய்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது. நீயும் என் பிள்ளையோட பிள்ளையா எங்க கூட இருந்துற. பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற இந்த நாடோடி இன்னில இருந்து உங்க மூத்த பிள்ளைமா. உன்னை நான் அறிவேன், என்னை அன்று யார் அறிவார்? மனசா போச்சேடா, போன வாசனையா இல்லையே குப்பா. ஏயா போனோம்னு அலையிறேன்? இன்னைக்கு நேத்தாடா அலையறேன். 14 வருஷமா 28 கொலை பண்ணிருக்கேன்டா. பொனவாசை இல்லாம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. வாட பத்தலையே. புதுசா ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கும். காலையில பாரு, உன் பொண்ணே வந்து நிப்பா. அவ மதுரையில இருந்து புறப்படுறதா தந்தி அடிச்சிருக்கா. அவன் இங்க வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வரவே கூடாது. வரக்கூடாதுன்னு தந்தி அடி. வர்றேன்னு தந்தி அடிச்சுட்டு வண்டியில புறப்பட்டுட்டா. இனி வராதுன்னு தந்தி அடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படியே வந்துட்டாலும் அவளை இந்த தோட்டத்து பங்களா பக்கம் வர விடாத. ஆமா, என் மவன் நரசிம்ம எங்க? எங்க போயிருப்பான்? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். உன் வேலையா தாயா அவன் ராவும் பகலுமா அலையோ அலைன்னு அலையிறான். நான் மட்டும் வெளியே போற மாதிரி இருந்திருந்தா ஒரு நாளைக்கு ஒரு கொலை பண்ணுவேன்டா. இந்த பாலா போன போலீஸுக்கு பயந்துகிட்டு தானே இப்படி இருட்டுக்குள்ள 10 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனாவது நல்ல பொண்ணா கொண்டு வருவானா? Hi Rosie. Hi. What happened? Any problem? போங்க, விளையாட்டுன்னு சொன்னீங்க, அது வினையாயிடுச்சு. இப்போ உங்க குழந்தை என் வயித்துல. Wow! ஏன் குழந்தை ஓ வயித்துல வளருதா? Hello my son. என்னங்க நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க விளையாடுறீங்களே. இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவுதானே. வண்டியில உட்கார். எங்க அப்பாட்ட சொல்லி உடனே தாலி கட்டிடுறேன். Oh, Come on thank you. yaar. டாடி எங்க? மேல வாடை இல்லையே, புதுசா எதுவும் இல்லையே. வாடை எல்லாம் மங்கி போச்சு. மவனே வா வா. ரோசி, இவர்தான் என் டாடி. ஹாய் அங்கிள். அங்கிள், நான் வந்த விஷயம் தெரியும். என் மவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்ல போற. அவனுக்கு என்ன கட்டி வைன்னு சொல்ல போற. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எனக்கு நேத்து நடந்தது, இன்றைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும்டா ராஜா. வா, உன்னை கட்டி வச்சிருக்கேன். ஐயோ, விடுங்க. இங்கே வா, உன்னை கட்டி வச்சிருக்கேன். வா. அவளை குடி விடாத.
அமுக்கு அமுக்கு கல்யாணமா வேணும் சிவா வேண்டாம் இந்த போட்டோல இருக்கிறவனை யாராவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்ததே இல்லை. இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இந்த பக்கத்துல ஒரு நான் பாத்திருக்கேன், ஆனா எங்க தங்கியிருக்காருன்னு தெரியாதுங்க. உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. குப்பா குப்பா ஏயா கூப்பிடுறது காதுல விழலையா? அப்படி என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்ன வந்து போய் ஏன் அட்டை மாதிரி செவுத்துல ஒட்டிட்டு இருக்க? ஆமா, பூஜை ரூம்ல எப்படி செருப்பு வந்தது? கேக்குறேன்ல, பூஜை ரூம்ல எப்படி செருப்பு வந்தது? அதுவும் பொம்பளை செருப்பு. என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி முழிக்கிற? ஏமா வேலைக்காரனை போட்டு அடிக்கிற? பூஜை ரூம்ல எப்படி செருப்பு வந்ததுன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இந்த வீட்டுல எது வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் இருக்குமா, அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாதுடா ராஜா. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. அதனாலதான் வாயால சொல்றேன். இல்லனா என்னப்பா பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? கொலை பண்ணிடுவீங்களா? கபில் தேவை பார்த்து பந்து வீச தெரியுமான்னு கேட்கறதும், பிடி உஷாவை பார்த்து ஓட தெரியுமான்னு கேட்கறதும், அரசியல்வாதியை பார்த்து லஞ்சம் வாங்க தெரியுமான்னு கேட்கறதும், இந்த துரப்பாண்டிய பார்த்து என்னம்மா வயசானவன் அடிக்காதம்மா, இதுக்குத்தான் பந்தம் பாசம் பொண்ணெல்லாம் வேணான்னுகிட்டு இருந்தேன். வாடா குப்பா. அண்ணா, அப்பா. தங்கச்சி, நீ மதுரையிலேயே இருந்திருக்கலாம். அண்ணாதா என்னடா நேத்து கேட்டியா? அத்த அண்ணா தம்பிச்சுக்கிறாரு. என்னது பாட்டிலா? பச்சி பச்சியா? அப்படின்னா இந்தாமா இப்படி வா. தொழிலுக்கு வந்தபடி இப்படி வெக்க பண்ணுங்க. இப்படி இதான் இதா உனக்கு தோதுப்படுமா? ஓவராவே தோதுப்படும். இருந்தாலும் இதை இப்ப நான் எங்க கூட்டிட்டு போவேன்? ஆமா, இத்தா கூட்டிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறா. அப்படி வாரங்கட்டேன். என்னங்க? ஐயோ, கடையை திறந்து போட்டு இந்த மனுஷன் எங்க போனாரு? ஒருவேளை துண்டை வச்சு உள்ள தூங்குறாரோ பாப்போம். என்ன மங்கு இந்த நேரத்துல கடை பக்கம்? ஒண்ணு இல்ல, என் மாமன் மன்னார்குடியில இருந்து வராரு, போய் இட்டாயா? இப்பவே வா. ஆமா, 6 ஹவர்ல ட்ரெயின் வந்துரும், போய் இட்டாயா? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் கடையை அடைச்சிட்டு மாமனை இட்டாந்துறேன். வெள்ளிக்கிழமை வியாபாரம் நடக்கிற இடம், கடையை பூட்டலாமா? நீ போயா, நான் பாத்துக்கிறேன். அது எதுக்கு உனக்கு வீண் சிரமம்னு தான். நீ போயா, நான் பாத்துக்கிறேன். நீ வெளியே வா, நான் உள்ள போறேன். பொண்ணு ஏண்டி, என் சக்காலத்தை எந்திரடி எந்திரடினா? ஏண்டி, இந்த ஆளுக்கு தான் ஈனமான எதுவும் இல்ல, உனக்குமா இல்ல? வாடி வெளிய வாடி. வெக்கம் கட்ட இந்த ஆளு கூப்பிட்டானா நீ உள்ள போயிருதா? வெளிய வாடி. வாடினா வெளிய வாடி. யோ வாயா, வெளிய வாயா. ஐயோ மங்கு, பப்ளிக் எல்லாம் பாக்குது, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நீ தப்பு பண்றத பப்ளிக் பார்க்கலாம், நான் அடிக்கிறத பார்க்க கூடாதா? தப்பு பண்ணியா? பண்ணுவியா? பண்ணுவியா? இத்தனை வருஷம் மதுரையிலே போய் தங்கிட்டியே, எங்களை எல்லாம் மறந்துதானே போன? ஏண்டி, அப்படி மறந்திருந்தா மெட்ராஸ் வந்தோடனே உங்களை எல்லாம் தேடி வந்திருப்பேனா? இட்லி வடை சாம்பார், சூடான இட்லி வடை சாம்பார், இட்லி சாம்பார் வடை. இட்லி எல்லாம் போச்சு. யோ, கண்ணு தெரியல? வந்த மோதிரத்துக்கு ஏன் சைக்கிள் தான் கிடைச்சதா? ஏமா, நான் பாட்டுக்கு செவனேன்னு இட்லி வித்துன்னு போயிருந்தேன், என் மேல சைக்கிள் வச்சுட்டு எனக்கா கண்ணு தெரியலன்ற? என் நாஸ்டாலாம் மண்ணில் கொட்டி வேஸ்டா போச்சே, இதெல்லாம் யார் தூண்டுறது? இதுக்கெல்லாம் யார் துட்டு கொடுக்கறது? நாஸ்டாவா? தூண்டுறதா? இவன் பேசுறது என்ன மொழிடி? இதான் இப்ப மெட்ராஸ்ல பேசுற செந்தமிழி. இதாமா, இந்த கமால்லாம் இங்க வேணாம். வேஸ்டான நாஸ்டாவுக்கு துட்டு வெட்டிட்டு போ, இல்லைன்னா பேஜார் ஆயிடுவா. இந்த செந்தமிழ் செல்வனை வாழ்த்தி பாடுவோம் வாங்கடி. ஏய்,
படி ஆண்டாளே. தையா தக்கா தமிழ் கேளடி, இது எந்த ஸ்கூலில் படிச்ச பாடம்பி. கைதாப்பேட்ட ஜனங்க நடுவுல இவ செந்தமிழ வளர்த்த வீரண்டி. அழகான பேச்சு அலங்கோலமாச்சு, சரியான தமிழ் சரி பாதி போச்சு. 4 வசம்பத்தான் கொண்டாங்கடி, நாட்டில் வச்சு வச்சு கையங்கடி. 4 வசம்பத்தான் கொண்டாங்கடி, ஆமா நாட்டில் வச்சு வச்சு கையங்கடி. ஆட்டம் போடும் பட்டாசு நானக்கவுனி வஸ்தாது, பாட்டு மேல பாட்டு பூச்சு, பகலு மேல விட்டனா டாப்பு எகிரிக்கிடும், டவுட்டான குமுறிக்கிடும். கோட்டூர் புறத்துல தான் கும்பல் போய் குந்திக்கிடும். நம்ம கேட்டுக்கினியா? இப்ப நம்ம ஆட்டத்தை கண்டுக்கோ. தையான் தக்கான் தமிழ்ல கேளுடி, இத கத்துக்கு நான் பிசாத்தானடி. தாளக்கடி கும்கு பாருடி, நீ ஒண்ணுக்கு நான் சொல்லித்தாருடி. கொடக்கூலி தானே குடி கூலியாச்சு, கண்ணாலம் தானே கல்யாணம் ஆச்சு. நாங்க ரொம்ப ரொம்ப பாஸ்ட் பாஸ்ட், நீங்க இன்னும் கூட லேட்டு லேட்டு. தையான் தக்கான் தமிழ கேளுடி, இத கத்துக்கு நான் பிசாத்தானடி. குட்டால கடி குமுக்கு பாருடி, நீ ஒத்துக்கு நான் சொல்லித்தாருடி. கொசப்பேட்டை கிருஷ்ணாம்பேட்டை, அந்த கொருக்கு பேட்டை, ஏ வண்ணார்பேட்டை தேனாம்பேட்டை. ஐயா வந்தா குப்பாரு சீண்டாதே, ஏ சில்லாவாளி நீ நம்ம கையில். ஏ ஜிஞ்சினக்கா ஆட்டம் போட்டு காட்டாதடி கம்மாலு. சொல்லுதான சுத்தமில்ல, வேற ஒண்ணும் குத்தமில்ல. மழமழான்னு ஜிப்பா பாரு, மனசு உனக்கு துப்பா கூறு. நீ ஜாம் பஜார் சைனா பஜார் வாடி, அங்க டாம் டக்கான் டக்கருத்துஸ்தான் நாண்டி. ஏ ஜாம் ஜப்பா டாண்டி, அங்க டாம் டக்கா டக்கருத்துஸ்தான் நாண்டி. ஏ மீசா பேட்ட தகடு தகடு மினுக்குறாளே பகடு பகடு, மீசா பேட்ட தகடு தகடு மினுக்குறாளே பகடு பகடு. ஏய் என் சைக்கிள் கொடு. ஏன் இட்லிக்கு துட்டு கொடு, அப்ப சைக்கிள் கொடுக்குறேன். இப்ப என்கிட்ட காசு இல்ல. அப்போ உனக்கு சைக்கிள் கிடையாது. ஓடுறே சைக்கிள் வந்த கதை இதான் மாப்ள. மாமே, இந்த சைக்கிள் எவ்வளவு தேருன்ற? என்ன ஒரு 100-150 ரூபாய் தேரும். இருந்தாலும் சைக்கிள் நாஸ்டாவுக்கு ஈடாகாதுன்ற. அண்ணே, ஐயோ அண்ணன் அண்ணன் தான் என் கண்ணே பற்றும் போல இருக்கே. அண்ணே, ஐயோ தங்கச்சி
உங்களுக்காக பாடுபட்ட பாசமலர் சிவாஜி, உள்ள மலரும் ரஜினி, இவங்களெல்லாம் சினிமாவில தான் பார்த்தேன். ஆனா எங்க அண்ணனை நான் நேர்லயே பாக்குறேனே. தங்கச்சி அது வந்து இந்த அன்பு தங்கச்சிக்காக 1500 ரூபாய் கொடுத்து இந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல போறீங்க அதானே? ஆமா ஆமா ஆமா. கடின உழைப்புக்கும் ஈடு இணையற்ற சவாரிக்கும் பாரத் சைக்கிள் உபயோகிங்கள். சச்சே, உனக்கு சைக்கிள் என்னண்ணா எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு பாக்குறீங்களா? விட்டு பாருங்க. நீங்க தூணை புடிச்சு நடக்கும் போதே நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேனா? ஓட்டுறேன் பாருங்க. மாப்பிள, சில விஷயங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் கண்டு கூடாது. சைக்கிள் வந்த விஷயத்தை கமுக்கமா அமுக்கு. சாரி மிஸ், அடி பலமா பட்டு சார். ஐம் சாரி, தப்பு என் மேல தான். இந்த பணத்தை வச்சு உங்க சைக்கிளை ரிப்பேர் பண்ணிக்கங்க. பரவாயில்ல, வேண்டாம். என்னம்மா ஒரவரா நின்னுங்க? அம்மா கண்ணை திறக்கவே இல்ல, தூங்கிட்டாங்களான்னு பாரு. ஆட சும்மா கண்ணால அம்மா தலை மேல சாமியாரு குந்தி இருக்குது. அப்பாதான் கண்ணை திறப்பாங்க. குழந்தைகளா, உங்க கஷ்டத்தை என்னடா சொல்லுங்க. அருள் வாக்க அவுத்து விடுறேன், உங்க குறையெல்லாம் அம்பேலாயிடும். தாயி, என் புருஷன் கள்ள சாரத்தை ஃபுல்லா ஏத்திக்கின ஊட்டாண்ட வந்து என்ன திட்டுது, குழந்தைங்களை போட்டு அடிக்குது. நீ தான் அதை கரெக்டான ரூட்டுக்கு இட்டுக்கின்னு வரணும். கடையை மூடினாலும் அவங்க சாராயத்தை குடிக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க. இந்த விபூதி இத கைத பால்ல கலக்கி அந்த கைதிகிட்ட குடு. என்ன தாயாவும்? சாராயம் சாக்கடை வாசம் அடிக்கும். அப்புறம் அந்த கஸ்வாலம் எதுலயுமே பாய் வைக்காது. போ. நீ நல்லா இருக்கணும் தாயி. கைத தட்டு மேல காணிக்கத்தோட கடை சிட்பாம. இந்த ஆத்தா, வருஷம் எங்க அக்கா கையில சூடு போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க மனக்குறையை சீக்கிரம் தீர்த்து வையாத்தா. கவலைப்படாதே, ஆத்தா அருளாலே இந்த வருஷமே எல்லாம் சரியா போயிடும். அந்த அடிக்கடி உங்க வயல் சொல்லிங்க இருந்தேன்னா அந்த சாமியாரம்மா இதான். அவங்க தான் அருள் வாக்கு அகண்டனாகியா? கரெக்ட். எப்படி ஆயிட்டான்? நல்ல வாலிப்பா கிண்ணுன்னு இருக்கிறாங்கடா. நீ என்ன பண்ற? அருள் வாக்கு கேட்கிறேன்னு அடிக்கடி அம்மாவை வீட்டு கூட்டுன்னு வந்துரு. அப்படியே ஒரு சிநேகிதத்தை வளர்த்துக்கினு வச்சுக்கோ. அதுக்கு அப்புறம் பாரு அம்மா கூட செட்டில் ஆயிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் கோத்து விடுறேன். என்னம்மா கடை பக்கமே வருது இல்ல? வேஸ்ட் அவுத்துடியா? அம்மணி, என் குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல். நாளைக்கு ஒரு தபா நீங்க நம்ம ஊட்டாண்ட வந்து பூசை போடணும். மண்டோதரி அம்மா, நாளைக்கு நம்ம ப்ரோகிராம் என்ன? காலையில கனமாப்பேட்டை, மத்தியானம் கொலகாரம்பேட்டை, ராத்திரிக்கு சைதாப்பேட்டம்மா. ஏன் பேட்டை பேட்டை அலையறாங்க? ஏழைங்களுடைய அடிமட்ட குறைகளை தீர்க்க வேணா. மானிடா, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் சாந்ததுக்கு அப்பால 6ல இருந்து 6:30க்குள்ள நான் வரேன். ரொம்ப நன்றிம்மா. யோ, காணிக்கைய போட்டு போயா. என்னம்மா அக்கறம்பா இருக்குது? அம்மாவை அழைக்க வந்ததுக்கே காசா? அல்பம் கன்சல்டிங் பீ. மல்லியப்பூ மாலையானது, உள்ளம் ஒண்ணு சோலையானது, பூவாச காத்து இனி பாடாதோ பாட்டு. வாங்க சார், என்ன வேணும்? ஏம்பா 159 ரூபா 95 பைசால ஒரு செருப்பு கிடைக்குமா? உங்களுக்கா? எனக்கு இல்லையா, என் தங்கச்சிக்கியா? சைஸ்? நீ செருப்பு எடியா சொல்றேன். அதோ அங்க இருக்கிறதுலாம் லேடிஸ் செருப்பு தான், பாருங்க. அதோ அந்த வெள்ளை. இந்தாங்க. இதுதான்பா. என்ன விலை பாது? நீங்க கேட்ட விலை 159 ரூபா 95 காசு. சரிப்பா, பார்சல் பண்ணு.
குடிப்பா துட்ட. என்ன சார் இது உண்டியா உடைக்கிறீங்க? இவ்வளவு இருக்கு இதுல. நீ கேட்டதை விட 10 ரூபா ஜாஸ்தியா தான் இருக்கு. செருப்பு கொண்டாயா. இப்படி தேங்க்ஸ்ப்பா. நம்ம சைக்கிள். யோ இட்லி நில்லியா நில்லியானா? என்னையா என் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் ஹாயா சுத்துறியா? கொண்டாயா என் சைக்கிள. ஏன் துட்ட கொடு. காசு தானே பொல்லாத காசு. இந்தாயா உன் காசு. விடு சைக்கிள. பொட்டி வேற. என்ன ஏய் ஏண்டி என் தங்கச்சிக்கு ஆசையா செருப்பு வாங்கிட்டு போனா அது இப்படி சேத்துல தள்ளி விட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. மூஞ்ச பாரு. தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா? அண்ணன்னா இப்படித்தான் இருக்கணும். என்னது செருப்பு? நல்ல அண்ணன். கும்பி கூழு கழுவுதான், கொண்ட பூ கேக்குதான். குடிக்கிறதுக்கே கஞ்சி இல்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து செருப்பு வாங்கிட்டு வந்தா? கேளுடி அவனை. இந்த பாருமா, இதை விட விலை உயர்ந்த செருப்பை என்னால வாங்கி தர முடியும்னு அங்க சொல்லு. ஆமா, ஏட்டிக்கு போட்டி பேசுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா அவனை அதை அடி கொடுத்தா மட்டும் வாங்கிட்டு வந்து நிப்பாரு ஐயா. உப்பு போட்டுதான் திங்கிறானான்னு கேளுடி அவனை. ரொம்ப நேரமா ராசி பலன் பாக்குறியா? என்ன போட்டிருக்குது? ஒன்றும் இல்லை மாமு, நம்ம கொடுத்த பழைய கடன்லாம் இன்னைக்கே வசூலான்னு போட்டிருக்கான் மாமு. எப்படி நீ கிடைச்சிடும் மாப்பிள்ள. அந்த ரவுடி பசங்க உட்கார்ந்துருக்கானுங்க. வா மாப்பிள்ள போயிடலாம். மாமு, நீ கொஞ்சம் ஓரமா நின்று வேடிக்கை பாரு. இதோ வந்துடுறேன். மாப்பிள்ள மேல சொன்ன கேளு. மாப்பிள்ள விடாத. நிமித்து அவன்தான் குத்து எட்டு. அன்னைக்கு மாப்பிள்ளைய பைப்பால் அடிச்சல, இப்ப என்ன கொம்பால் அடி. அட்ரா கொம்பு சுத்துற.
அம்மா அவங்கள பலமாடிச்சிட்ட போல இருக்கு. இப்பதான் நீ என் புள்ள. டீச்சர் அம்மா உங்க பாடம் சரியில்லை, பாட்டு பாட ஒரு ஜோடி எனக்கு இல்ல. 16 தொட்டு மலரான மொட்டு இதழோரம் தொட்டு தர வேண்டும் கிட்டு. வந்தது வந்தாச்சு கண்ணே வாலிபம் வந்தாச்சு, கண்ணடி பட்டாச்சு நெஞ்சில் காயமும் உண்டாச்சு. டீச்சர் அம்மா நான் சொல்ல கேட்டுக்கணும், பாட்டு பாட ஒரு ஜோடி போட்டுக்கணும். 16 தொட்டு மலரான மொட்டு இதழோரம் தொட்டு தருவாளி கிஃப்ட். வந்தது வந்தாச்சு கண்ணா வாலிபம் வந்தாச்சு, கண்ணடி பட்டாச்சு நெஞ்சில் காயமும் உண்டாச்சு. பாடந்தா ஏறல நேரந்தா போகல கண்ணு, புத்தகம் தூக்குனா அட்டையில் பாக்குற ஒண்ணு. பாடந்தா ஏறல நேரந்தா போகல கண்ணு, புத்தகம் தூக்குனா அட்டையில் பாக்குற ஒண்ணு. என்னோட கிராமர் கல்யாண கிராமர் தொட்டேனே டெஸ்ட் வரவேணும் ஃபர்ஸ்ட். ஏப்ரல் மாதம் காதல் ஒண்ணு பாடி அடுத்து நம்ம கிளாஸ். ஓஹோ டீச்சர் அம்மா உங்க பாடம் சரியில்லை, பாட்டு பாட ஒரு ஜோடி எனக்கு இல்ல. 16 தொட்டு மலரான மொட்டு இதழோரம் தொட்டு தருவாளி கிஃப்ட். வந்தது வந்தாச்சு கண்ணே வாலிபம் வந்தாச்சு, கண்ணடி பட்டாச்சு நெஞ்சில் காயமும் உண்டாச்சு. டகரு டகரு டகரு. பஸ்ல போகையில் கிசுதா கேட்பது தப்பு, ஹஸ்கியா பேசலா கங்கே எருது மப்பு. பஸ்ல போகையில் கிசுதா கேட்பது தப்பு, ஹஸ்கியா பேசலா கங்கே எருது மப்பு.
பொய் என்னோட சைட்டு நீ சொன்னா ரைட்டு அம்மாடி நைட்டு நெஞ்சோடு ஃபைட்டு 1000 பூவில் அர்ச்சனை செய்தேன் வா காதல் மாழ நீ ஒரு முத்தம் டீச்சரம்மா நான் சொன்னா கேட்டுக்கணும் பாட்டு பாட ஒரு ஜோடி போட்டுக்கணும் 16 தொட்டு மலரான மொட்டு இதழோரம் தொட்டு தர வேண்டும் கிஃப்ட் வந்தது வந்தாச்சு கண்ணா வாலிபம் வந்தாச்சு பொய் கண்ணடி பட்டாச்சு நெஞ்சில் காயமும் உண்டாச்சு என்ன செய்யாதுங்கிற நீ யாரையாவது மனசுல நினைச்சுக்கின்னு அவங்க முன்னாடி நின்னு இந்த மந்திரத்தை ஓதுனா ஓ ஆவி அவங்க உடம்புல பொந்துக்கும் அவங்க ஆவி ஓ உடம்புல பொந்துக்கும் நீ அவங்கள ஆடுவாங்க அவங்க நீ ஆயிடுவ அப்படியா? அப்ப ஏதாவது பொண்ணு முன்னால நின்னு இந்த மந்திரத்தை சொன்னா என் ஆவி அது உள்ள பூந்துருமா? இதுவும் தோதாத்தான் இருக்கும். அம்மணி, அந்த மந்திரத்தை உடனே எடுத்து விடு. சும்மா ஒதிக்க முடியுமா? காணிக்கையை வெட்டு. காணிக்கையா? நீங்களோ சாமியாரம்மா, என்ன பெருசா காணிக்கை கேட்டு போறீங்க? ஒரு சிங்கிள் வாழைப்பழம், ஒரு சொம்பு பால், வெத்தலை பாக்கல ஒரு 8 துட்டு, அவ்வளவுதானே. கஞ்ச கஸ்மாலம் பேமானி பிசாத். அவன் இந்த மந்திரத்துக்காக 5000 10,000 கொடுக்கறேன்னு காத்துனுறான். ஏதோ போனா போகுதுன்னு 500 ரூபாய்க்கு சொல்லிக்கினா பேரமா பேசுகிற. இனிமே பேரம் பேசுனே விபூதிய ஊதிக்கினா இடுப்புக்கு கீழே விளங்காம போடு. தந்துடுறேன். அம்மணி, இந்தாங்க 500 ரூபாய். அந்த மந்திரத்தை என் கையில சொல்லு. கையிலையா? எங்க ஓடுற? நில்லு. தங்கச்சி ஏன் ஓடுறா? ஏய் நில்லு. டேய் என்ன விடுமா? டேய், என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ண பாக்குற, மோவனை கிழிச்சிருவேன். சரஸ், இவன் உன் அண்ணனா? இவனா? தங்கச்சி, இவன் அழுக்கு பேண்டும் பனியனும் இதுல சுண்டல் வேற. ஏங்க, சுண்டல் விக்கிற பையன் எல்லாம் எனக்கு எப்படிங்க அண்ணனா முடியும்? என்ன சொல்ற தங்கச்சி? ஏய், என்ன நீ மறுபடி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுற? இது பாருங்க, நம்ம 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம்ல, அதை இவன் தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டு இவ்வளவு நேரம் உங்களை போட்டு உதைச்சான். இப்போ என்ன தங்கச்சின்னு வர கூப்பிடுறான். சந்தேகமே இல்லைங்க இவனுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்களை ஏதாவது உறவு சொல்லி கூப்பிட போறான். பேசாம வாங்க. கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும், கிழவியை தூக்கி மணையில வையினானா. என்னமோ அந்த பொட்டை கழுத சொன்னான்னு நீயும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அதை மறந்துட்டு ஆகுற வேலையை பாரு. அவன் மேல நான் எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன். அழுக்கு பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு இட்லி விக்கிறேன்றதுனால என்ன அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டாமா. டேய், பொண்ணு நெல்லும் ஒண்ணுடா. கதிர் முத்துச்சுன்னா விதைச்சவனுக்கு சொந்தம் இல்ல. அத மாதிரி நாளைக்கு அவளை கட்டி கொடுத்துட்டோம்னா வேற ஒருத்தன் வீட்டுக்கு போயிட போறா. வேற ஒருத்தன் வீட்டுக்கு நாம அனுப்ப வேண்டியதில்லை, அவளே போயிடுவா. என்னடா சொல்ற? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன இருக்கு? ஒரு பணக்கார பையனை காதலிக்கிறேனே, அதையும் சொல்ல வேண்டியதானே?
அடி பாவி, ஆம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம இவன் அடுப்பு ஊத விட்டுட்டு அடுப்பு ஊத வேண்டிய ஒன்ன படிக்க வச்சனே. என்னடி சொன்ன? காதலிக்கிறியா? இந்த வார்த்தையை கேட்கறதுக்காகவா வேகாத வெயில்ல வெந்த இட்லியை தூக்கிட்டு கஷ்டப்பட்டோம். ஆம்பளை புள்ளனா கோமணத்தை கட்டிக்கிட்டு எந்த வேலைக்கு வேணாலும் போலாண்டி. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல, கௌரவமான வேலை பார்க்கணும். நான் படிக்காதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை படிக்க வச்சேன். அது தப்பா போச்சுமா. என்னைக்கு நீ பணக்கார வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இவனும் அண்ணன் இல்லைன்னு சொன்னியோ அப்பவே நான் உனக்கு அம்மா இல்லைன்னு அடிச்சு போடி. அப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். கௌரவமா நீங்களே சொல்லிட்டீங்க. கல்யாணம் வரைக்கும் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பங்களா வீடு இருக்கு. எப்படி என் வயசுல வந்து பிறந்த? எப்படி பிறந்த? நீ உயிரோடு இருக்க கூடாது. உன்னை கொன்னுட்டு தான் பரவாயில்ல. இருக்க கூடாது. உன்னை பெத்தப்பா, உன்னை நான் இருக்கக்கூடாது. நீ சாகணும் நினைச்சிருந்தேன்னா உன்னை பெத்த அன்னைக்கு உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுப்பேண்டி. ராமு, வருஷா வருஷம் ஏமா இப்படி கையில சூடு போட்டுக்கிறீங்கன்னு கேப்பல்ல. இன்னைக்கு அந்த காரணத்தை சொல்றையா? இந்த சண்டாளிக்காக சொல்றேன். எங்களை ஏன் ஊருக்குள்ள போக விடாம தடுக்கிறீங்க? இது வரைக்கும் எங்க ஊருக்குள்ள எந்த தப்பும் நடந்ததில்ல, இனியும் நடக்காது. அது மட்டும் இல்ல, எங்க தலைவரை கேட்காம நாங்க யாரையுமே ஊருக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். வணக்கம். நான் தான் இந்த கிராமத்து தலைவர். இந்த கிராமத்து மக்கள் சூதுவாது தெரியாதவங்க. எங்க பாதுகாப்புக்கு தான் அரசாங்கம் உங்களை வச்சிருக்குங்கிற விவரம் கூட தெரியாம உங்களை தடுத்துட்டாங்க. அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன விஷயமா ஊருக்குள்ள வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் உங்க கிராமத்து ஆளுங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்ததில்லை. அப்படி இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம்னா நீங்க யாரும் தப்பு செய்யல. தப்பு செஞ்ச ஒருத்தன் உங்க ஊருக்குள்ள தலைமறைவா இருக்கான். ஐயா, அவ யாருங்கறத எங்க கிட்ட சொல்லுங்க. எங்க ஊர் வழக்கப்படி இப்பவே அவனை கண்டுபிடிச்சு ஆலமரத்துல தலைகீழா கட்டி தொங்க விட்டு பொம்பளைக்கு கையில செருப்பையும் தொடப்பம் கட்டி கொடுத்து அடிக்க சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண இல்ல, அவன் ஒரு கொலைகாரன். அது மட்டும் இல்ல, ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அவன் உங்க கிராமத்துல இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அவனை பிடிக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நிச்சயமா வந்து ஊருக்குள்ள இருக்க மாட்டான். அப்படி இருந்தானா என் மனைவி சொன்ன மாதிரி அவன் இந்த ஊர் வழக்கப்படி ஆலமரத்துல தலைக்கீழா தொங்க விட்டுறோம். நீங்க வந்து பிடிச்சிட்டு போங்க. ஓகே, நாங்க வரோம். வாங்க. எதுக்கும் நீங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னமா? என்னாச்சு? என்னப்பா? சொல்லுப்பா. என்னாச்சு? சொல்லுமா. ரூம்குள்ள என்னங்க குழந்தை எதையோ பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. நீங்க என்ன போய் பாருங்க. என்னங்க அங்க உள்ள என்னத்தை பார்த்து பசங்க இப்படி பயப்படுறாங்க? படுத்துக்க. என்னங்க என்னங்க யார் தேவ? என்னங்க பாவி, யார் நீ? எதுக்காக புருஷனை இப்படி திட்டுவதை பண்ற? பார்த்தா தெரியல, நான் தான் கைதி கண்ணாயிரம், நம்பர் 905. உன் புருஷன் காலையில போலீஸ்காரர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தானே தலையில கட்டி தொங்க விட வேண்டாம்.
அது நான் தான்மா. இந்த பாரு, ஒரு போலீஸ்கார வீட்டுல ஒரு கைதி ஒளிஞ்சிட்டு இருந்தா அவனை யாரும் கண்டுக்க போறது இல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல வீட்டுல ஒரு அயோக்கியம் தங்கி இருந்தா அவனை யாரும் பார்க்க போறது இல்ல. இந்த ஊர்ல இந்த வீட்டை விட்டா எனக்கு தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்ல. அதனால சுமார் ஒரு வார காலம் உங்க வீட்டுல தங்குவேன். அவ்வளவுதான். ஏதோ பசிச்சா ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாரு இந்த தட்டு. இதுல ஏதாவது கொட்டுக்க சாப்பிட்டு ஒதுங்கிடுறேன். இதையும் மீறி ஏதாவது வெளியே நான் ஒளிஞ்சிருக்கிறதா மூச்சு விட்டீங்க. ஏய், உன் முன்னாடி எழுத தொங்குது அதான தாலியா? அது அவ கழுத்துல இருக்காது. கேக்குதா? என்னடா முறைக்கிற? தம்பி, என்ன சொன்னீங்க? என் பொண்டாட்டி கழுத்துல? அட போயா. என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டுறப்பவே ஒரு வெள்ளப்படவையும் வாங்கி கொடுத்துட்டம்பா. ஏன் தெரியுமா? ஒரு கிராமத்துக்கு தலைவனா இருக்கிறப்போ நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதனால என் உயிரை பத்தியோ என் பொண்டாட்டி உயிரை பத்தியோ இல்ல என் குழந்தைங்க அனாதை ஆகிறத பத்தியோ நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா கூட மொத்த பாலம் விஷம் ஆயிடும். அதே மாதிரி நீ இந்த ஊர்ல ஒரு வாரம் இல்ல ஒரு நிமிஷம் இருந்தா கூட இந்த ஊரையே நாசமாயிடும். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் போறேன். அவன் கிடக்குறான் கிளப்பையன். அவனை நீ என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. இங்க பார், ஜெயில அவன் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் ரொம்ப அழுத்து போச்சு. மங்களமா இருக்கிற அமர்க்களமா உங்க கையால ஒரு சாப்பாடு சாப்பிடணும். போய் அடுப்புல என்ன இருக்கு? சூடு ஆட்டுக்கால் சூப்பு இருக்கா? ஏதோ இருக்கிறத கொண்டு வா. இங்க பார், தட்டுல சோறு விழுகிற வரைக்கும் உன் புருஷன் உத வாங்கிக்கிட்டே இருப்பான். குயிக்கா கொண்டு வா. மனுநீதி சோழன் மச்சான் காட்டி கொடுக்கறானா என்ன? கட்டியா கொடுக்கறேன்னா காட்டி அதுக்குள்ள உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்புறான்டா கிழவா. எம்மாடி, சீக்கிரமா கொண்டாந்து போடுறா ராஜா. இல்ல உன் புருஷன் அம்புடுதேன். சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்த கிராமத்துல நான் பாக்குறேன். இப்படி ஒவ்வொரு கிராமமும் இருந்தாக்கா எங்களுக்கு எல்லாம் வேலையே இருக்காது சார். அநியாயத்தை அழிக்கிறோம்னு நான் மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஏன் வயசுல வளர குழந்தை கூட நினைக்குது. அதனாலதான் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள மனசோட நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சார், அந்த கொலைகாரனை அதிகமா அடிச்சிடாதீங்க. எங்க கிராமத்து ஜனங்க அவனுக்கு கொடுத்த தண்டனையே அவனை திருத்திடும்னு நினைக்கிறேன். நீங்க வேற, அவனுக்கு அது தூசி மாதிரி. அப்ப நான் வரங்க. வாங்க. வரங்கம்மா, வரங்க எல்லாரும். என்னடா முறைக்கிறேன்? ஏறா வண்டியில. எதுக்குமா என்ன வம்பு பண்ணி கூப்பிட்ட? அண்ணே, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாசோறு ஆக்கி படைக்கிறது எங்க ஊர் வழக்கம். அதுக்காக தான் உங்களை வம்பு பண்ணி கூப்பிட்டேன். அப்பா, ஏதாவது விளையாடலாம்ப்பா. ஆடு புலி ஆட்டம் ஆடலாமா? அது போரு. அப்போ நிலாசோர் ஆட்டம் ஆடலாமா? அதாங்க நடக்குதே. அது நடக்கட்டும். இப்ப ஆடுவோம். ஐயா, பருப்பு, தயிர், நெய், மோரி எல்லாம் ஊத்தி கடைஞ்சி அம்மாக்கு ஒரு வாயி, அப்பாக்கு ஒரு வாயி, அண்ணாக்கு ஒரு வாயி, எனக்கு ஒரு வாயி. கழுவி 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 ஊத்து. கழுவி கழுவி பூனைக்கு ஊத்து. நண்டு வருது, நரி வருது, நண்டு வருது, நரி வருது. பாப்பா, என்னப்பா? அம்மாவையும் கூப்பிடுங்கப்பா, விளையாடலாம். ஏங்க, நீங்களும் வாங்க விளையாடலாம். சும்மா இருங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல. அங்க மட்டும் என்ன வேலையா? சோறு பொங்க நேரத்துல பொங்க போகுது. வாங்க, குழந்தை ஆசைப்படுது, வாங்க விளையாடலாம். குழந்தைங்க தொலையை விட உங்க தொலை பெருசா போச்சு இருக்கு. நீங்க 2 பேரும் போங்க. அம்மா கூட நாங்க போக மாட்டோம். அப்படி சொல்லுங்கடா. என் குழந்தைங்க இல்ல. கை நீட்டுங்க. எனக்கு ஜோசியெல்லாம் பார்க்க வேண்டாம். கைய நீட்டுங்க. இது சீயா, இது பப்பு, இது நெய், தயிர், மோர் எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சு பாப்பா கொஞ்சம், தம்பி கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். போனா போது அம்மா குடுக்கலாமா? அம்மாவுக்கு கொஞ்சம். நான் அப்புறம் வரப்பா. என்னால முடியாது. என்னப்பா?
மங்கள நாயகி சோறு போடுறேன்னு சொல்லி தலையில அடிச்சு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு நிலாச்சோரா காய்ச்சற உன் புருஷனை நிலாவுக்கே அனுப்பிச்சிடறேன்டி. அம்மா, அனாதையா வந்த எனக்கு ஆதரவு காட்டினீங்க, அதுக்கு நன்றி கடனா. ராமுக்கு துணையா இருந்து நான் உங்க சத்தியத்தை நிறைவேற்றி வைக்கிறேம்மா. சொர்க்கமா இருந்த நம்ம குடும்பத்தை நரகமாக்கின அந்த பாவிய எந்த சுடுகாட்டுல அழிப்பேன்னு சத்தியம் பண்ணியோ அதே சுடுகாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேமா. அந்த அம்மா என் கையில கூடு விட்டு கூடு பாயிர மந்திரம் சொல்லி இருக்காங்க. அந்த மந்திரத்தை ஒன்ன வச்சு நான் பரிசோதனை பண்ணி பார்க்க போறேன். ஐயோ முதலாளி, நாம 2 பேரும் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு போறோம். இந்த மந்திரத்தை பரிசை பண்ணி பாக்குறோம். ஒருத்தர் மாட்டிக்கிறோம். வாடா, அந்த மூதேவி வந்துரும். வாடா வா. ஐயோ, கூடு விட்டு கூடு பாய போறீங்களா? வேலைக்கார என் புருஷன் இனி வேலைக்கார. தெய்வமே. சான்யோ சுசுகி, சான்யோ சுசுகி, யமஹா ஹோண்டா, யமஹா போண்டா, யமஹா ஹோண்டா, டொயோட்டோ கவாசாக்கி, டொயோட்டோ கவாசாக்கி. அப்ரகடப்ரா, 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 அப்ரகடப்ரா. மம்போ ஜம்போ, மம்போ ஜம்போ, மம்போ ஜம்போ, மம்போ ஜம்போ. கச்சக் 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 கச்சக். ஏண்டா ஏங்க இந்த மந்திரத்தை சொன்ன உடனே உடம்புல ஒரு படபடப்பு, ஒரு வேகம், திடீர்னு ஒரு உஷ்ணம், ஏதோ ஊடுருவி போற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துச்சா? எதுவுமே வரல, எரிச்சல் தான் வருது. எனக்கும் வரல. ஒருவேளை ஆவி மாறலையோ? ஆவி மாறல, உங்க புத்தி தான் மாறி போச்சு. நான் அப்பவே சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? சாமியாரம்மா ஒரு பிராடு, கண்ணா பின்னான்னு 4 வார்த்தையை கத்து கொடுத்து உங்க கையில இருக்கிற துட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடி போயிடுவாங்கன்னு. 500 ரூபா போச்சேடா. அம்மா அப்பா. வாங்க வாங்க. ஆமா, 2 பேரும் எங்க சுத்திட்டு வரீங்க? ஒண்ணு இல்ல. டாய் எந்திரிடா. எந்திரி. அவன் நின்னுகிட்டு தானே இருக்கிறான். எந்திரினா எப்படி எந்திரிப்பான்? அவங்கள சொல்லல, உன்னதான்டா சொல்றேன். எந்திரிடா. இது தாவா. மங்கம்மா, என்ன மரியாதை தேயுது? உனக்கு என்னடா மரியாதை? வேலைக்கார நாயே. மந்திரி, உனக்கு மரகர கைண்டு போயிடுச்சா? மறைய கழட்டி விட்டுதே நீதான். முதல்ல எந்திரிடா. நீ என்ன சொல்ற? அந்த அம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தால உங்க 2 பேர் ஆவியும் இடம் மாறி இருக்கு. இனிமே இவர்தான் என் வீட்டுக்காரு. நீ இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார நாயி. இந்தாங்க காபி சாப்பிடுங்க. மங்கம்மா. ஏய், எஜமானி அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டா பல்லுகள் எல்லாம் கண்டுரும். ஜாக்கிரதை. அப்படி சொல்லு மங்கு, அடியாத மாடு படியாது. இவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க உள்ள. ஏய், அத்தானுக்கு வெந்நீர் போட்டு வெயி, துணி துவைச்சு போடு, வீடெல்லாம் மொழிகி கழுகி, மத்தியானம் நெத்திலி கருவாடு குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணு. அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, லட்சுமி,
பிறக்க கூடாதவனுக்கு வந்து பொண்ணா பிறந்துட்ட. ரொம்ப பயமா இருந்தா என் ரூம்ல வந்து படுத்துக்க. வேணாப்பா, நான் இங்கே படுத்துக்கிறேன்ப்பா. அப்ப நீங்க போயிடுங்கப்பா. நான் படுத்து தூங்கிட்டேன்ப்பா. நீங்க முதல்ல இங்க போங்கப்பா. அப்பா போங்கப்பா. சரி, கண்டதை நினைக்காம இழுத்து போத்தி தூங்கு. கடவுளே, என்னையே இந்த நரகத்துல படுத்து. நரசிம்மா, சீக்கிரமா இவளுக்கு ஒரு கூணோ குருடோ மொண்டி முடம் இல்லாதவனா பார்த்து கட்டி வச்சு அனுப்பிச்சிடலாண்டா. இந்த வீட்டுல நம்மளை தவிர யாராலையும் நிம்மதியா தூங்க முடியாது. ராமு, நீங்க இங்கே இருக்கீங்க. நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? எதுக்காக என்ன தேடிட்டு வரேன்? ஏன் இப்படி தொல்லப்படுத்துறேன்? நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேனா? என்ன மன்னிச்சிரு. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா எனக்கு தான் உங்களை அடிக்கடி பார்க்கணும்னு தோணுது. வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. பாசத்தை காட்ட வேண்டிய அப்பாவும் அண்ணனும் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க பார், நான் ஒரு ஏழை. தினமும் இட்லி முறுக்கும் வித்தாதான் எங்க வீட்டுக்கே சாப்பாடு. குடிக்கிறது கூழு, இருக்கிறது குடிசை. அப்படி இருக்கும்போது தெரியும், நான் இருக்கிறது பங்களாதான். செலவழிக்க நிறைய பணம் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல அன்பு இல்ல, பாசம் இல்ல, மொத்தத்துல நிம்மதியே இல்ல. அதனாலதான் உங்க குடிசையில நிறைஞ்சிருக்கிற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நான் உங்களையே சுத்தி சுத்தி வரேன். கனகா, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நான் எங்க அப்பாவை கொலை பண்ணி எங்க அம்மாவை விதவையாக்கி எங்களெல்லாம் அனாதையாக்கின அந்த கொடியவனை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ற வரைக்கும் என்னால உனக்கு எந்த உறுதிமொழியை தர முடியாது. இது பாருங்க, உங்க லட்சியத்துல நான் குறுக்க நிக்க மாட்டேன். என் தலையெழுத்து வெள்ளச்செலியை கட்டிக்கிட்டு விதவையாத்தான் வாழணும்னு இருந்துச்சுன்னா உங்களை மனசுலயே சுமந்துக்கிட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துருவேன். கண்டவனுக்கு கறி முட்டை மீன், கட்டினவனுக்கு பழைய சோறு வெங்காயம். ஏடா அப்படி பாக்குற? உன் கண்ணுல கொல்லி வைக்க என் புருஷனுக்கு வயித்த வலிக்க போகுது. மங்கு, நமக்கு கண்ணால ஆகி 20 வருஷம் ஆகுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி விதவிதமா பதார்த்தம் ஆக்கி போட்டு இருக்கிறியா? வேலைக்கார கைத இவனுக்கு என்னமோ வேண்டி வேண்டி உபச்சாரம் பண்றிய. சோரி நாய, என் புருஷனைய வேலைக்காரங்கிற பல்ல உடப்ப. அட விடு மங்கு, போனா போறா. எங்க ஊருக்காரன் பாவம், நீ நல்லா விசிறி விடு. எப்படி மங்குவா? சங்க நெரிச்சு கொண்டுடுவான் படுவா. அடப்பாவி, என் புருஷனை சங்க நெரிச்சு கொண்டுடுவேங்கிற? இவருக்கு சரிசமமா உட்காரச்சு உனக்கு சோறு போட்டல்ல, என்ன சொல்லணும்? முதல்ல சோத்தை எடுத்துட்டு மாட்டு கொட்டைக்கு போடா. போடானா? கர்மம் பிடிச்சவங்க இவங்க வேற. காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு கண் முன்னால வந்து கலக்கத்தை உண்டு பண்றாங்க. இதோ வரேன்ப்பா. சுண்டல் முறுக்கு, சுண்டல் முறுக்கு, சூடான சுண்டல் முறுக்கு. சார், சுண்டல் வாங்கிக்கங்க சார், நல்லா இருக்கும் சார். சார், காலையில இருந்து போனி ஆகல சார், சுண்டல் வாங்கிக்கங்க சார். போடா. தினமும் கார்ல வரீங்க, ஒரு நாள் கூட வாங்க மாட்டேன். போடா. இந்த போட்டோல இருக்கிறவங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இல்லைங்க. இல்லையா? அண்ணே, அண்ணே, அங்க அந்த காருக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆளை பார்த்தனே. அவனை பார்த்தா கொலகார மாதிரியே இருக்கான். அவன் மூஞ்சிக்கும் அந்த காருக்கும் சம்பந்தமே இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். அதோ போல அந்த கார் தானே. இருக்கட்டும், மறுபடியும் வராமல போயிடுவான். அப்பா பாத்துக்கலாம். என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்துருச்சு. நான் தான் உன் கழுத்தை தாலி கட்ட போறேன். நிஜமாவா? கொப்பரான சத்தியமா? பேசட்டும், செந்தேனள்ளி பூசட்டும், சின்னஞ்சிறு நெஞ்சிக்குள்ளே என்ன என்ன தாகமோ, வண்ண வண்ண எண்ணங்களை பின்னிக்கொள்ளும் வேகமோ, சிட்டுக்கள் பேசட்டும், செந்தேனள்ளி பூசட்டும்.
சித்திரப்பூவிலே வித்தைகள் ஆயிரம் ஆணுக்குள் பெண்மை சுகம் சேர்க்குது ஆனந்த தென்றல் முகம் வேர்க்குது கண்ணமோ மலர் கிண்ணமோ அது கண்பட்டு பொன்பட்டு கனியாகுது சிட்டுக்கள் பேசட்டும் செந்தேனள்ளி பூசட்டும் செஞ்சீரு நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன தாகமோ வண்ண வண்ண எண்ணங்களை பின்னிக்கொள்ளும் வேகமோ சிட்டுக்கள் பேசட்டும் செந்தேனள்ளி பூசட்டும் மன்மதராகங்கள் சிந்திடும் வீணைகள் செம்பட்டு பாதங்கள் சில்லிட்ட கோலங்கள் மை வைத்த கண்கள் நிறம் மாறுது பொய் வைத்த பெண்மை புரியாதது மெல்லவே இடையுள்ளவே ஒரு செவ்வந்தி பொன்வட்டு மலராகுது சிட்டுக்கள் பேசட்டும் செந்தேனள்ளி பூசட்டும் சின்னஞ்சீரு நெஞ்சிக்குள்ளே என்ன என்ன தாகமோ வண்ண வண்ண எண்ணங்களை பின்னிக்கொள்ளும் வேகமோ சிட்டுக்கள் பேசட்டும் chum 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 ah cha cha chum 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 என்ன நடக்குதோ இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருக்கணுமா சீ கேவலம் மங்கம்மா கடைசியா ஒரு தபா என்ன பாக்கணும்னா பாத்துருங்க இந்த குடும்பத்தோட மானமே போயிடுச்சுன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் என்னது குடும்பமானம் போயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்க போறியா அப்படி பார்த்தா நீ இந்நேரம் 100 தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டி ஒழுக்கம் கட்டவள எந்த மோவர கட்டைய வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ பேச வந்துட்ட யார பார்த்து ஒழுக்கம் கட்டவாங்கற அதானே ஏயா ஆம்பளைங்க எல்லாம் ஊர் மேயலாம் எத்தனை பொம்பளைங்க பின்னாடி வேணாலும் சுத்தலாம் ஆனா பொம்பளை மட்டும் கடைசி வரைக்கும் கற்பு கரைச்சியா கண்ணகியா வாழ்ந்தாகணும் அப்படித்தானே ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயமா அப்படி பார்த்தா நியாயத்தை பத்தி பேச நம்ம 3 பேருக்குமே யோகிதை இல்லமே உனக்கு யோகிதை இல்லையா எங்க 2 பேருக்கும் யோகிதை இருக்கு எப்படி இவனை கள்ள புஷனா வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கூத்தடிச்சியே அதுக்கு பேரு என்ன நாடகமடா நாடகமா என்னம்மே வளரலடா கைத ஏன் புருஷன் கண்ட கண்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்திக்கிறான்னு ஓம் பொண்டாட்டி ஏன் கையில வந்து குய்யோ முறையோன்னு கத்துக்கிறா ஒரு ஐடியாவை எடுத்து விட்டுக்கிறேன் ஓம் புருஷன் திருந்தனா கொஞ்ச நாளைக்கு இவனை ஓம் புருஷனா நடிக்க சொல்லுன்னு சொல்லிக்கினேன் அதுக்கு தோத ஒரு மந்திரத்தை எடுத்து விட்டுக்கினேன் ஏன் மந்திரம் பறிக்காதன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஏன் தந்திரம் பறிச்சிடுச்சு ஒரு வாரமா என்ன துடியா துடிச்சிருப்பேன் அடுத்த பொண்ணுங்க மேல நீ கை வைக்கும் போது இந்த பொண்ணு மனசு என்ன துடியா துடிச்சிருக்கும் பொம்பளைங்க வயிற்றுல கொட்டிக்காதே ஒழுங்க குடும்பம் பர்த்தா சரஸ்வதி தாயே ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாரும் அவங்கவங்க செய்யற தொழிலுக்கு பயன்படுத்துற ஆயுதங்களை வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க ஆனா நான் இந்த கத்தியை வச்சு பூஜை பண்ணிட்டு வரேன் அது எதுக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் அதை சீக்கிரமா நிறைவேற்றி வைமா என்னம்மா கபாலே சோகமா உட்காந்துக்கிறா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஆயுத பூஜை சந்தோஷமா இருக்குவானா கொண்டாடாட்டா இந்தா டப்பு நடி சொர்க்கத்துக்கே போயிடலாம் வேண்டானே எனக்கு பழக்கம் அப்படி சொல்ல அண்ணா கவலைய மறக்கடிச்சு அப்படியே ஆகாசத்துல பறக்க வைக்கிற இந்த அமுதத்தை வேணாங்கிற கண்ண முடிட்டு ஏற என்னன்னு ஆளுங்க கேட்டு கிடக்குறீங்க விளையாடாதீங்க
யாரும் இல்லம்மா. இத பாரு, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. விதி உன் வாழ்க்கையில விளையாடி இருக்குங்கிறத உன் முகமே சொல்லுதேப்பா. அம்மா பின்ன என்னப்பா, நான் உன்னை மகனாத்தான் நினைக்கிறேன். ஆனா நீதான் என் அம்மாவா நினைக்கல. அதனாலதான் என்கிட்ட எல்லாத்தையும் மூடி மறைக்கிற. இல்லம்மா, ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லி மேலும் வேதனைப்படுத்த வேண்டாம் நினைச்சேன். எப்ப என் பாஸ்து மேலேயே சந்தேகப்பட்டீங்களோ, இதுக்கப்புறமா நான் மறைக்க விரும்பல. ஏய், சீக்கிரம் வந்து சேரு உள்ள. லட்சுமி, இதுக்கு மேல வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? குடிகாரனுக்கு பொண்ணா பிறந்த இன்னொரு குடிகாரனுக்கு கழுத்து நீட்ட போறது எல்லாம் உன்னோட விதி. மாப்பிள்ள இந்த மாலை போட்டு நீ மம்மத மாறி நான் போய் மவ லட்சுமி ரெடியா இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மவளே லட்சுமி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகாம என்னடி பண்ணிட்டு இருக்க? நீங்க சொன்ன மாதிரி 500 சேர் கொண்டாந்து போட்டாச்சு. இது சாயந்தரம் வந்து எடுத்துக்குவா இல்ல காலையில வந்து எடுத்துக்குவா? கல்யாணம் காலையிலேயே முடிஞ்சிடும். நீ சாயந்தரமா வந்து கணக்கு பார்த்து காசை வாங்கிட்டு சேரையும் எடுத்து போயிடு. சரிம்மா. பாரு, முதல்ல மேல போய் டிஃபன் சாப்பிட்டு போ. என்ன? ஒரு வெட்டு வெட்டிட்டு போறேன். ஓம் துர்வந்தே ராஜாவர்ணோ துர்வந்தேஜோ பிரகஸ்பதிகி துர்வந்த இந்திர சாங்கரணாயாத்ரயா. ஒண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அப்ப நல்லா இருக்கா? நாம ब्रह्मो ब्रह्मचेत यदा सत्रिणे ओम त्रे भवत्रोध्ये आज्ञेततया मम शत्रु त्रयामदोः तमव என்ன ஒரு பெரிய பணக்காரனுக்கோ பெரிய பதவியில உள்ளவனுக்கோ கட்டி கொடுக்க வேண்டாம். குடிக்காம கொள்ளாம நல்ல குணம் உள்ளவங்க எத்தனையோ பேரு செருப்பு தைக்கிறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்க. அவங்கள ஒருத்தருக்கு என்ன கட்டி கொடுத்துருக்கலாம் இல்ல? பாத்தியா இந்த மாப்பிள்ளையோட லட்சணத்தை? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பமான இடமே இப்படி இருந்தா இதுக்கு மேல இவனோட சேர்த்து எப்படி வாழறது? ஒரு பொண்ணுக்கு கணவன் எப்படி இருக்கணும் தெரியுமா சார்? அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவனா இருக்கணும். ஐயா, அது கூட வேணாம். அவளோட மானத்துக்கு பங்கம்னு வரும்போது அதை காப்பாற்றக்கூடியவனா இருக்கணும். நீங்க பாத்தீங்களா, நீங்க தேடி வச்ச மாப்பிள்ளையோட நிலைமைய சுயநினைவை இழந்து விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. அதை பாருங்க சார், அந்த பிஞ்சு குழந்தைகளோட முகத்தை பாருங்க சார். இதுக்கு முன்னாடி கட்டிக்கிட்ட 2 பொண்டாட்டிங்களையும் வெட்டி கொன்னுட்டு இந்த ஊருக்கு தற்கொலைன்னு சொல்லிட்டான் சார். உங்கள யார் வீட்டு பொண்ணுக்காவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? நீங்க எல்லாம் நியாயம் கேட்காதனாலதான் சேர் தூக்கி போட வந்த நான் நியாயம் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன். நீ தெரியுமா போமா, யார் தடுக்கிறாங்க நான் பாத்துறேன். நல்லா பேசுறப்பா, நல்லா பேசுற. இதெல்லாம் பொதுக்கூட்டத்துல பேசுறீங்கன்னா கை தட்டுவாங்க, மாலை போடுவாங்க. ஏண்டா சேர் தூக்கி போட வந்த பய என் பொண்ணுக்கு வக்காலத்தை வாங்குற? அடிக்கிறாடா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? போகிறா.
இங்க சண்டையா போடுற அவங்க என்ன காலை உடைச்சு போடுறாங்க போடா போடா வீட்டுக்கு வீட்டுக்கு வா ஏண்டா வீட்டுக்கு வர கவனிச்சுக்கிறேன் போன ஊட்டி கொண்ட மட்டும் தான் வீட்டுல கிடப்ப பேசாம போடா போ வீட்டுக்கு வாடா நான் வளர்த்த நாய் ஐயோ இந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கு இந்த கப்சாலாம் என்கிட்ட விடாத நான் பின்னால திரும்பி பாப்பேன் நீ நைஸா ஓடிலான்னு பாக்குறியா கம்முடா கம்மு ஐயோ நிஜமா அந்த பொண்ணு பின்னாடி வருது பின்னால வர்றது இருக்கட்டும் முன்னால ஒரு பொண்ணை வரவழைச்சு உனக்கு ஒரு கால் கட்ட போட்டாதான் நீ வீட்டுல சும்மா கிடப்ப வேலைக்கு போன இடத்துல ஃபைட்டா பண்ற ஃபைட்டு வாடா உள்ள வா வாடா இந்த பொண்ணு எதுக்கு நம்ம பின்னாடியே வருது ஐயே இவன் எங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ யாரு கூட சண்டை போட பாக்குற யாதாவ நான் தான் சொன்னேனே பாட்டி நான் காப்பாத்துற பொண்ணு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானே அவதான் இவன் அது சரி இங்க எதுக்காக கடங்காரி மாதிரி வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கா கால் கட்ட பொண்ணு சொன்னீங்களே காதல் விழுந்துச்சு போல இருக்கு இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வருதோ நம்ம சைஸ்ல வந்துட்டா கட்டிக்கலாம் பாட்டி நீ ஏன் அழுகுற அவன் எங்க வந்திருக்கான்னு கேளு எங்கம்மா வந்த ஏன் அழுகுற பாட்டி எங்க அப்பா என்ன ஒரு மோசமான குடிகாரனுக்கு கட்டி வைக்க பார்த்தாரு அதுல இருந்து உங்க பேரண்டா என்ன காப்பாத்தினாரு மறுபடியும் அந்த பாவி பசங்களுக்கு போதை தெளிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எங்க அப்பாவுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க பாட்டி ஐயோ இப்ப என்னம்மா செய்யறது பாட்டி நான் இங்கே இருந்துடுறேன் பாட்டி தாராளமா இருந்துக்கோ கம் வீட்டுக்குள்ள போலாம் பாட்டி ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணு இருக்கிறது ஒரே ஒரு ரூமு ஏதாவது ஏடா கூடமா ஆயிட்டா என்னடா ஏடா கூடமா ஆயிரும் பாட்டி பஞ்சு நெருப்பு பக்கத்து பக்கத்துலன்னு ஆமா ஆமா யூ கரெக்ட் பாட்டி யூவும் கரெக்ட் பாட்டி இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே நான் சொல்றேன் சொல்லு உள்ள தான வர கூடாது அண்ணி திண்ணில இருக்கட்டும் அக்கா திண்ணில கடை வேடிக்கை பார்க்க என்னடா இவளை பாரு பாவம் அசந்து தூங்குது ஐயோ அவ படுத்துருக்க லட்சணத்தை பாரு உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை என்னடா அது நீதானே சொன்ன என்னமோ பஞ்சும் நெருப்பும் பத்திக்கணும் ஐயோ அதெல்லாம் அப்ப சொன்ன கிழவி இவளை இந்த நிலைமையில பார்த்தா ஊரே பத்திக்கும் ஆமா நீ நினைச்சு சொல்லுவ அதுக்கெல்லாம் நான் டான்ஸ் ஆடணும் அம்மாடி கெட்டப் அம்மாடி எந்திரமா எந்திர வா திண்ணையில இருந்து வீட்டுக்குள்ள போலாம் வா வா கிழவி உள்ளேயாவது அவளை பொம்பளையா அடக்க ஒடுக்கமா படுக்க சொல்லு கல்யாணமே பண்ணிக்காம கண்ட பசங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த கிழவி கால் கட்டு போடணும்னு ஆசைப்பட்டுச்சு அதுக்காக சாமிக்கு எட்டடி குச்சிய இடம் பார்த்து நீ போடு பாசி பயிர பக்குவமா பதியம் போடு கரும்பு பூ பூத்தா கரும்பு தண்டு லேசாகும் மல்லிகைப்பூ வாசங்கண்டா மனசெல்லாம் கிள்ளி விடும் சாம்புராணி புகை போட்டா சாம்புராணி சாம்புராணி புகை போட்டா சகலமும் துள்ளி எழும் கிழவி நிறுத்து சாம்பிராணி புகை தலை நிறைய மல்லிகைப்பூ இதுல கிழவிக்கு பாட்டு வேற முதல்ல இந்த சாம்பிராணி கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வா கொட்டுறேங்க டேய் கொஞ்சம் நில்லு இந்த தலையில இருக்கிற மல்லிகைப்பூ எல்லாம் எடுத்து வெளியே எரிஞ்சிட்டு வந்து பேசாம படு டேய் கிழவி மூடு கிளப்புற மாதிரி பாட்டுக்கிட்டு பாடின கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் வாயை மூடிக்கிட்டு பாடு மவராசை இல்லாம போயிட்டாரே வாய்முடு உன் பாட்டை கேட்டுதான் தாத்தா சீக்கிரமா போய் சேர்ந்துட்டார அப்புறம் ஏன் உயிரையும் எடுக்கிற
கிழவி ஏ கிழவி 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 போனம் மாதிரி தூங்குது பாரு. எங்க போனா இவ? லக்ஷ்மி 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 ஏய் நீ இங்கே இருக்க? லக்ஷ்மி டேய் பேராண்டி, இந்த ஓல்டு லேடி வேலையை பாத்தியா? நான் தான்டா அவளை ஒளிஞ்சுக்க சொன்னேன். சாம்பிராணி போக வேண்டாம்னு, மல்லிகைப்பூ வாசனை கூடாதுன்னு. இப்ப உன் கை மட்டும் அவன் மேல படலாமாக்கும். அது வந்து கிழவி. இத பாருடா, ஒரு நிமிஷம் அவளை காணோம்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்ட. உன் மனசை கட்டுப்படுத்தாம உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுடா. தமிழ்ல சொல்ல வெக்கமா இருந்தா இங்கிலீஷ்ல சொல்லு, ஐ லவ் யூன்னு. மல்லியப்பூ மாலையானது, உள்ளம் ஒண்ணு சோலையானது. பூவாச காத்து இனி பாடாதோ பாட்டு, செம்பருத்தி செம்பருத்தி சேலையானது. மல்லியப்பூ மாலையானது, உள்ளம் ஒண்ணு சோலையானது.
ஏதோ அண்ணாத்த கல்யாணம் வந்து அதிகமா வச்சு கவனிச்சாரு. அதுக்காக கல்யாணம் பொண்ணே வந்துடுறதா? பொண்ணை வர சொல்லியா? ஏய், மரியாதையா என் பொண்ணை வெளியே அனுப்பு. அவன் நான் பெத்த பொண்ணு, அவளை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அவளை நான் என் இஷ்டத்துக்கு தான் கட்டி கொடுப்பேன். அவளை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே அனுப்பாட்டு சொல்றதுக்கு நீ யாரா? தெரிஞ்ச மாப்பிள வெளியே வாடி. அடியாய் கிளவி அனுப்பிச்சிட்டு உள்ள இருக்க பாக்குறியா? வாடி வெளியே. ஏய், நீயா அனுப்புறியா பொண்ணா இல்ல நாங்க தூக்கிட்டோமா வெளியே? காலியோட வந்து நிக்கிறாயா அவன் பொண்ணு? இனிமே நான் கோட்டை இருக்கு என்ன பண்ணுவேன்? இந்த தாலியோட எப்படி வாழ போறேன்னு பாத்துறேன். லட்சுமி, என் பேரன் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன அப்படி இப்படின்னு உல்டா பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். என் கடமை தீர்ந்தது. உன் கடமை என்ன தெரியுமா? 10 மாசத்துலயோ இல்ல 8 மாசத்துலயோ ஏன் 6 மாசத்துலயோ எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துரு. ஐ ஆம் நாட் அப்ஜெக்ஷன். இந்த பாருமா, என் பேரன் முரடந்தாம்மா. ஆனா சூதுவாது தெரியாதவன். எவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டாலும் என்னை பார்த்த உடனே அப்படியே அடங்கி போயிடுவான். அதே மாதிரி நீ நடந்துக்கிற விதத்துல அவன் திருந்தணும், அடங்கணும்மா. செய்வியா? பாட்டி, சின்ன வயசுல இருந்தே நான் என் அம்மா முகத்தை பார்த்ததில்ல. ஒரு குடிகாரனுக்கு தான் பொண்ணா வளர்ந்தேன். சாக இருந்தவளை வாழ வச்ச தெய்வம் நீங்க. உங்களுக்கும் உங்க பேரனுக்கும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க காலடியிலே கிடப்பேன். போதுமா பாட்டி? டோன்ட் கிரை. பாட்டி, இந்த இங்கிலீஷ் எங்க முதலியார் சொல்லி கொடுத்தாருமா. நல்ல நாள் அதுமா. உன்னை அழ வச்சுட்டேன்ல. ஏ கிழவி, பிடிங்கிற போது சீக்கிரமா அனுப்பு. 10 மாசத்துக்குள்ள ஒரு குழந்தை, அத ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு கத்தி. அதுக்கு இப்படியா? கிழவி உண்மையா கழுத்து இருக்குது பாரு. மல்லிகைப்பூ மாலையாகல உள்ளம் ஒண்ணு சோலையாகல பூவாச காத்து அது ஓடோடி போச்சு செம்பருத்தி காதல் கிளி ஒண்ணு வாசல் திறந்தது தானாக காலை கனவினில் ஆசை நுழைந்தது தேனாக சந்தன தேரு ஒண்ணு தீயில் வெந்தது பார்த்துக்குங்க ஊர் கோலந்தான் அது வேறானது
பிறந்தது மின்னலாது மின்னி மறைஞ்சது நெஞ்சிலே ஒரு சொந்தம் பிறந்தது மின்னலாது மின்னி மறைஞ்சது காலம் போட்ட பாதை மீது வாழ்க்கை போகுது மல்லிகைப்பூ மாலையாகல உள்ள ஒண்ணு சோலையாகல உங்களை கொடுமைப்படுத்தின அந்த மிருகம் யாருன்னு? இந்த கொலகார பாவிதான் குடும்பத்தையே அழிச்சவன். என்னப்பா சொல்ற? இந்த பாவி அவன் குடும்பத்தையே அழிச்சான். இவன்தான், இவனாலதான்ப்பா இந்த குடும்பமே இந்த நிலைமைக்கு ஆளாச்சு. இவன்தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம். அண்ணே, இவனை நான் பாத்துட்டேன். எங்க? பீச்சில கார்ல பாத்தேன்னு சொன்னேன். இவன்தான். வழக்கமா அவன் கார் இந்த நேரத்துல இந்த இடத்துல தானே நிக்கும். அண்ணே, நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். வாட்ஸ் தி மேட்டர்? என்னடா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? வா டாக்டர் போலாம். விளையாட்டு விளையாட்டுன்னு சொன்னீங்க, இப்போ வேணி ஆயிடுச்சு. உங்க குழந்தை இப்ப என் வயித்துல. வாவ், என் குழந்தை உன் வயித்துலயா? குட் ஈவினிங் மை சன். என்ன நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ விளையாடுறீங்களா? இந்த விஷயம் வெளியில தெரியறதுக்குள்ள எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு. அவ்வளவுதானடா, வண்டியில இரு. எங்க அப்பாட்ட சொல்லி உடனே தாலி கட்டுறேன். கமான் கமான், கெட்டேன். ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்குவார்ல? நிச்சயமா. சரசு சரசு, ஐயோ நம்ம சரசன் எந்த படுபாவிட போதே. டாடி எங்க? மேல. இவர்தான் என் டாடி. மவனே கொண்டாந்துட்டியா? நான் வந்த விஷயம் என் மவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்ல போற, அவனுக்கு என்ன கட்டி வைன்னு சொல்ல போற. எப்படி உங்களுக்கு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் முக்காலமும் உணர்ந்தவம்மா. நேத்து நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும்டா ராஜா. ஆமா, கல்யாணத்தை இப்பவே நடத்தி வைக்கணுங்கிறியா, இல்ல பெரியவங்களை பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து கட்டி வைக்கணுங்கிறியா? அப்படி ஒண்ணும் எனக்கு பெரியவங்கன்னு யாரும் இல்ல, வயசான அம்மாவும் அண்ணனும் தான். அது இங்கேயே தாலி கட்டிட்டு அப்புறம் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் காவு கொடுக்கறதும் ஒண்ணுதான் ராஜா. ரொம்ப நாளாச்சுடா தூங்கி, பொனவாடியே இல்லடா. அவளை கொலை பண்றா. உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் என்ன கொலை பண்ண வராங்க. எங்க போற? அவளை கொலை பண்ணவா? அதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ணிட்டு போ. ஏன் நின்னுட்ட? இது என்ன இரும்பு கதவா? வெறும் உன் தங்கச்சியோட கை. போக முடியல, அதுக்கு பேர் தான் பாசம். இதுக்கு கட்டுப்பட்டுதா நான் இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன். ஆனா எங்க அண்ணன் ஒரு கொலைகார, எங்க அப்பா ஒரு ரத்த வெறி பிடிச்ச பேயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இப்பவே போய் போலீஸ்ல நீங்க யாருங்கிறத நான் சொல்லத்தான் போறேன். கபாலி கபாலி நில்லுப்பா. கபாலி, உன்னை எங்கெல்லாம் தேர்றேன் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம சரசு. எங்கடி ஓடுற? எழுத
தங்கச்சிக்கு ஆபத்து. முதல்ல உங்க தங்கச்சி போய் காப்பாத்துங்க. நான் போய் போலீஸ் கூட்டிட்டு வரேன். அவரு கொன்னுடாதனா, மன்னிச்சு விட்டுருண்ணா. இந்த கொலகார பாவிய மன்னிக்க சொல்றேன். ஆமாண்ணா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்னன்னா பதில் சொல்லுவேன்? அவரை விட்டுருண்ணா. குடிச்சு 1 மாசம் ஆச்சுன்னு இருந்தேன். காவு கொடுத்துறேன். கபாலி